தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக தீவிரமான சூறாவளி காற்று பொறுத்தவரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே இந்த சூறாவளி காற்று எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில வீசும் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்திருந்தோம். கண்டிப்பாக கொடுத்த தகவலின்படி இந்த சூறாவளி காற்று மிக தீவிரமாக வீசப்போகுது. நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. கனமழையினுடைய தீவிரம் மிக மிக அதிகமாகவும், மிக மோசமாகவும் இனி வரக்கூடிய நேரங்கள்ல கண்டிப்பாக இருக்கக்கூடும். வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஃபெங்கல் புயல் பொறுத்தவரைக்கும் சற்று வலுவடைந்து தமிழக கடலோர மாவட்டத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நிறைய மாவட்டங்கள்ல மிக தீவிரமான மழை பொழிவு மற்றும் மிக தீவிரமான காற்றுடைய வேகமும் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. முதலாவதாக இதனுடைய காற்றுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். ஏன்னா இந்த காற்றுடைய வேகமானது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்தில் 100 கிலோமீட்டர் வேகம் முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கரையை நெருங்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த காற்றுடைய வேகம் கண்டிப்பாக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த கடற்கரையோர பகுதிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் 85 முதல் 95 கிலோமீட்டர் வேகத்திலும் மிக தீவிரமான சூறாவளி காற்றின தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக மிக அதிகப்படியான வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பதிவாக போகிறது. இதில் வெள்ள அபாயம் எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா இந்த காற்றுடைய வேகம் அப்படிங்கிறது அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு பதிவாகிரும். சில சமயங்களில் 105 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் 130 கிலோமீட்டர் வேகத்தில் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசிக்கொண்டிருக்கும். 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடலில் இருக்கும்போது இதனுடைய தீவிரத்தன்மை இருக்கும். கடல் மிக கொந்தளிப்பாக இருக்கும். கடல் மிக சீற்றமாக காணப்படும். பல பகுதிகள், கடலோர பகுதிகள் பல இடங்களிலும் அதிக அளவில் அலை எழும்பி ரொம்ப தீவிரமாக நமக்கு வந்து கடல் கொந்தளித்து மழையினுடைய தீவிரமும் மிக அதிகமாக காணப்படும். சரி, இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்திற்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்த போது, எங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு பயங்கரமாக வரும் அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மற்றவர்கள், நண்பர்கள் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். ஏன்னா இப்போ இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் ஏதோ இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மழை பொழிவுங்கிறது இல்லை. திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் நமக்கு மழை கொட்டி தீர்க்க போது. சனிக்கிழமை, அதாவது இன்று, நாளை ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கப்புறம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த ஃபெங்கல் புயல் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் தொடர்ந்து கொட்டி தீர்க்கும். அதனால் இந்த இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய இந்த மழை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம புதுச்சேரி, கடலூர், செங்கல்பட்டு இது போன்ற மாவட்டங்களில் மிக கடுமையாக அல்லது மிக கொடூரமான மழை பொழிவு பதிவாகும். நிறைய இடங்களில் 30 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பகுதிகளில் அதிகபட்சம் 40 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகும். புதுச்சேரி, கடலூர், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, இந்த விழுப்புரம் இது போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 40 சென்டிமீட்டர் மழையும், பெரும்பாலான பகுதிகளில் 30 சென்டிமீட்டருக்கு மேலாக மிக தீவிரமான மழையானது கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இடைவிடாத மழை தொடர்ந்து நீங்கள் எதிர்பாருங்க. எந்தெந்த பகுதிகளில் ஆபத்துகள் இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்தந்த பகுதிகளில் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அநேக இடங்களில் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் அதி கனமழை முதல் அதீத கனமழையும் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பதிவாகும். இந்த மழை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரைக்கும் இந்த மழை தொடர்ந்து கடலோர மாவட்டத்தில் பதிவாகும். உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் மிக அதிகப்படியான மழை பொழிவு இருக்குது. நமக்கு வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில். ஆனால் இந்த உள் மாவட்டங்கள்லாம் நீங்கள் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனியில் இருக்கிறவங்க, இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமை நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அங்கே வந்து பதிவு. ஞாயிற்றுக்கிழமை இரவு, நள்ளிரவு மற்றும் திங்கட்கிழமை காலை மற்றும் மதிய நேரத்தில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் மிக அதிகப்படியான மழை இருக்குது. அதனால் சென்னையில் ஆரம்பித்து நீலகிரி வரைக்கும் இது தொடர்ந்து நீடிக்க போகுது. இது ஏதோ சென்னையில் மட்டுமே மழை பெய்ய ஓய்வு கொடுத்துரும், இல்லை கடலூர் மாவட்டங்களில் மட்டுமே மழை பதிவாகி விட்டுருங்கிறதுல முதல்ல சென்னை பகுதிகள் அதிகமாக மழை பெய்யும். அதுக்கப்புறம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற உள் மாவட்டத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும்.
அதுக்கப்புறம் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அதி கனமழை மற்றும் அதீத கனமழையும் எதிர்பார்க்கலாம். கடந்த வானிலை அறிக்கை நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம தெளிவா சொல்லியிருப்போம். எந்தெந்த மாவட்டத்தில மிக கனமழை, எங்கெல்லாம் கனமழை, எங்கெல்லாம் அதி கனமழைங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்லியிருப்போம். அதில வந்து வெள்ளப்பெருக்கு எங்கெல்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம முழுமையா நம்ம சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. இது நீண்ட நாட்களாக இந்த ஃபெங்கல் புயல குறித்து நம்ம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பல நாட்களாக இந்த ஃபெங்கல் புயல குறித்து நம்ம அறிவிப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு தொடர் கனமழை மற்றும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்கள்ல மிக மிக அதிகப்படியான மழை கிடைக்கும். ஆகவே இந்த ஃபெங்கல் புயலுங்கிறது வட தமிழ்நாடு முழுவதுமாக அப்படியே அந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகி கொட்டி தீர்க்கும். தென் மாவட்டங்கள்ல மழை குறைவு தான். தென் மாவட்டத்தில பெரிதளவுல மழை எதுவும் கிடையாது. நெறைய பேர் வந்து சென்னையில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் மழை வருமான்னு கேட்குறீங்க. இந்த புயலுடைய பாதை நம்ம அந்த மாரி கிடையாது. சென்னையில ஆரம்பிச்சு நீலகிரியில போய் முடிய போது. அதனால சென்னையில முதல்ல மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கடலூர், புதுச்சேரியில ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும். அதன் பிறகு படிப்படியாக நமக்கு உள் மாவட்டங்கள்ல மழை அதிகரித்து, மேற்கு தொடர்ச்சியில பலத்த மழை வெளுத்து வாங்கிரும். அதனால கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் தான் இந்த 85 முதல் 95 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது இருக்கப்போது. உள் மாவட்டத்தில காற்று பாதிப்பு இருக்காது. உள் மாவட்டத்தில 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் உள் மாவட்டத்தில இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக சரிசமமாக நிறைய இடங்கள்ல மழை பொழிவு கொடுக்கப்போது. மழை பற்றாக்குறைன்னு சொல்லி கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதுக்கப்புறம் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர்ல எங்களுக்கு ரொம்ப மழை பற்றாக்குறையாக இருக்கு. மழையே வரல. இப்படியே போச்சுன்னா எங்களுக்கு வந்து வறட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் தான் சொல்றீங்க. இந்த வறட்சிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. தண்ணீர் பற்றாக்குறை, வறட்சி, கடும் வறட்சி அந்த மாரிலாம் தமிழ்நாட்டுக்கு பேச்சுக்கே இடம் இல்ல. ஏன்னா எல்லா பகுதிகளுக்குமே தீவிரமான மழை பொழிவு வந்து கொண்டு தான் இருக்கு. நிச்சயமாக அந்தந்த காலகட்டங்கள்ல போதுமான அளவு மழை பொழிவு கண்டிப்பா எல்லா மாவட்டங்களிலும் பதிவாகும். வரக்கூடிய திங்கட்கிழமைக்குள்ள உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளுக்குமே அதிரடியாக இந்த கனமழை பதிவாகி ஓய்ந்திருக்கும். எப்பொழுது முதல் வெயில் வரும்னு சொல்லி நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. வெயில் பொறுத்தவரை டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து வெயில் வர ஆரம்பிக்கும். அதனால டிசம்பர் 2 வரைக்கும் வானம் மேகமூட்டமாக இருக்கும். டிசம்பர் 3ஆம் தேதி மதியம் முதல் நமக்கு தமிழ்நாட்டுல வெயில் வர ஆரம்பிச்சிரும். அதனால நீங்க அந்த நாட்கள்ல நீங்க தொடர்ந்து எதிர்பாருங்க. இப்போதைக்கு நமக்கு வெயில் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. அதையும் நம்ப சொல்லிடுறோம். அதுக்கப்புறமா தென் மாவட்டங்களுக்கு பெரிதளவுல மழை எதுவும் கிடையாது. மிதமான மழை மட்டும் தான் இருக்கு. இப்போ மதுரை மற்றும் திண்டுக்கல்ல பகுதியாக கனமழை கிடைக்கும். சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டத்தில நமக்கு வந்து வானம் மேகமூட்டமாக இருக்கும். மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்பு இருக்கு. நாகப்பட்டினத்தில மிதமான மழை தொடரும். தஞ்சாவூர் தெற்கு பகுதி, திருவாரூருடைய பகுதிகள்ல மிதமானதிலிருந்து கனமழையா இருக்கும். ஆனா, தஞ்சாவூர் மாவட்டத்தில வடக்கு பகுதிகள்ல மிக கனமழை இருக்கும். இந்த கும்பகோணம் வரைக்கும் நல்ல மழை வாய்ப்பு இருக்கு. கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை. தஞ்சாவூருடைய வடக்கு பகுதிகள்ல மிக கனமழை, தெற்கு பகுதிகள்ல மிதமான மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா நெறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகள்ல எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்கள்ல இடைவெளி விட்டு நமக்கு பரவலாக மழை தீவிரம் தொடர்ந்து இருக்கும். டெல்டா மாவட்டங்கள்ல பெரிதளவு ஆபத்து கிடையாது. பெரிதளவு நம்ம ஆபத்து நீங்கியிருக்கு. இது வந்து தொடர்ந்து இந்த புயல் வந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து விட்டதுனால, டெல்டா மாவட்டத்திற்கு பெரிதளவுல ஆபத்து எதுவும் கிடையாது. குறிப்பா நமக்கு வட தமிழ்நாடு முழுவதுமாக நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.